தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வாக்கியம் சொல்கிறது, இருதயத்தில் ஞானம் உள்ளவன் விவேகி எனப்படுவான், உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும். இதனாலே நாம் படிக்கின்ற ஒரு சத்தியமானது தேவன் தரும் உன்னதமான பரிசு. இந்த உலகத்திலே நாம் பரிசுகளை பெற்றுள்ளோம். ஒருவேளை தலை சிறந்த பரிசு நோபல் பரிசு. அநேக விதமான பரிசுகளை நீங்கள் பெற்றிருக்கலாம். ஒருவேளை ஓட்டப்பந்தயத்திலோ அல்லது படிப்பிலோ நீங்கள் சிறந்த ஒரு கல்வியை பெற்றிருக்கலாம் அல்லது பரிசை பெற்றிருக்கலாம். உலகத்திலே தரமான ஒரு கல்வி கொடுக்கும் நாடாக பின்லேண்ட் என்ற ஒரு நாடு உள்ளது. இந்த நாடுகளே முதல் இடத்தை பிடிப்பதும் பின்லேண்ட் நாடுதான். இந்த பின்லேண்ட் நாட் அப்படி என்ன ஒரு வித்தியாசமான அவர்கள் படிப்பை கற்றுக் கொடுக்கிறார்கள் என்று பார்க்கும்போது, இன்றைக்கு எல்லா நாடுகளிலும் இந்த குழந்தை கல்வி என கூறி 1.5 வயதில் விளையாட்டு கல்வி, 2.5 வயதில் பாலகர் கல்வி, 3.5 வயதில் எல்கேஜி, 4 வயதில் யூகேஜி என்று இந்த கல்வியை சித்தரித்து வைத்திருக்கிறார்கள். கருவிலே குழந்தை உண்டானவுடன் பள்ளிக்கூடத்திலே சேர்ப்பதற்கு வரிசையாக நின்று 2 வருடத்திற்கு முன்பே முன்பதிவு செய்யப்படும் அளவும் நம் நாட்டிலும் இங்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. பின்லேண்ட் நாட்டில் பிறக்கும் குழந்தைகள் தங்கள் பெற்றோர்களோடு 6 வருடங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அவசரமான கல்வி முறை அங்கு இல்லை. எல்லா நேரமும் கற்றலுக்கான நேரத்தை சுற்றியுள்ள ஒவ்வொரு அசைவிலிருந்து அங்கே பாடம் புகற்றப்படுகிறது. இலை உதிர்வதிலும், இசை ஒலிப்பதிலும், பறவை பறப்பதிலும் கேட்கிற இசையை கொண்டு அங்கே பாடம் படிக்கின்றார்கள். ஒரு வித்தியாசமான கல்வி அங்கே பின்லேண்ட் நாடு கற்றுத்தருகிறது. தன்னுடைய 7 வயதில்தான் அவர்கள் பள்ளிக்கு செல்கிறார்கள். இயற்கையான கல்வி. இந்த சூழலில் இருந்து பிள்ளைகளை வேரோடு பிடுங்கி நடுகின்றதால் மூளைக்கு நன்கு வளரும் என்பது இன்றைக்கு ஒரு மூட நம்பிக்கை. அங்கு 7 வயதில் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் அடுத்த வருடம் கிட்டத்தட்ட அந்த வருஷத்தில் பாதி நாட்கள் அவர்கள் பள்ளி செல்லும். அதிக பாதி நாட்கள் விடுமுறையாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பள்ளி இயங்கும் நேரம் மிக குறைவுதான். எனவே ஒவ்வொரு பள்ளி நாளும் மிக குறைவாக இருக்கிறது. அவர்கள் உட்கார்ந்து கொடுக்கும் நேரத்தை விட இசை, ஓவியம், விளையாட்டு என்ற பல கலைகளையும் அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். கலவரம் இல்லாத இந்த நிலவரமான சூழ்நிலையில் படித்து போட்டி பொறாமை இல்லாமல் மதிப்பெண் படிவங்கள் அதிக மதிப்பெண்கள் பெறுகிறார்கள். குதிங்கள் மதிப்பெண் என்று சொல்லி வித்தியாசம் இல்லாமல் நிறைந்த ஆற்றலோடு சமமான முறையோடு நல்ல எண்ணத்தோடு அங்கே கல்வி கற்கப்படுகிறது. முன் உதாரணத்திற்கு முதலிடத்தை பிடித்தது பின்லேண்ட் நாடுடைய கல்வி இயக்கம்தான். இப்படிப்பட்ட கல்விதான் ஒரு உன்னதமான ஒரு பரிசாக இருக்கிறது. தேவன் இந்த உலகத்தை படைத்த பொழுது ஏதேன் என்றும் ஒரு கல்விக்கூடத்தை உருவாக்கி அதிலே தினமும் வந்து நேருக்கு நேராய் அங்கே இயற்கையின் வழியாக தேவன் ஆதாமும் ஏவாளுக்கும் கற்றுக் கொடுத்த அநேக பாடங்கள் ஒன்று. இன்றைக்கும் அவர்கள் கற்ற ஒரு பாடம் தலை சிறந்த ஒரு பாடமாக இருக்கிறது. அன்று பாடங்களை படித்து தவறிப்போன ஆதாம் ஏவாளும் என்ற 2 குழந்தைகள் போல நாமும் தவறிவிடாதபடி அவர் தந்த அன்பான பரிசு இயேசுவும் வேதாகமும். நம் பிள்ளைகள் எத்தனை ஏட்டுக்கல்விகளை படித்தாலும் கற்றறிந்தாலும் பரிசுத்த வேதத்தின் கல்வியை அவர்கள் கற்றறிய வேண்டுமென வாழ்த்துகிறேன். பிள்ளைகள் இங்கே ஆண்டவர் அருளிய செல்வங்கள். இன்றைக்கு மக்கள் பேரு அவர்கள் அளிக்கும் ஒரு உன்னதமான ஒரு பரிசு. அவர்களை சரியான வழியில் நடத்துவது நம்முடைய பொறுத்து. வேதத்தை நாம் கற்றுக் கொடுப்போம். அந்த உன்னதமான ஒரு பரிசை அந்த வெல்ல நீங்கள் நானும் பிரயாசப்படுவோம். அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுப்போம். சிறந்த கல்வி வேதாகம கல்வியை கற்றுக் கொடுக்கும்போது பிள்ளைகள் சிறந்து விழுவார்கள். அப்படியேப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமேன்.